இன்னு எதிர்நீச்சல் சீரியலில் நடக்கப் போகிறோம் ஒரு முக்கியமான திருப்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குணசேகரனின் மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் ராவணன் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தை குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருபுறம் ஜனனி தர்ஷினியை பாதுகாக்க போராடிக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் ராவணன் குணசேகரனின் மனதில் ஜனனிக்கு எதிராக விஷம் விதைக்க முயற்சி செய்கிறார். தர்ஷினி காணாமல் போனதற்கு ஜனனிதான் காரணம் என்று உறுதியாக கூறி குணசேகரனை நம்ப வைக்கிறார். ஏற்கனவே சந்தேகத்தில் இருக்கும் குணசேகரனும் அந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிக்கிறார். அதன்பின் ராவணன் இன்னும் ஒரு படி மேலே சென்று ஜனனி மீண்டும் இந்த குடும்பத்தில் இடம்பெறக்கூடாது, அவளை யாரும் நம்பக்கூடாது என்று கூறுகிறார். ஜனனியை நேரடியாக விலக்குவது சுலபமில்லை என்பதால் சக்தியுடனான உறவையே துண்டிக்க வேண்டும் என்று குணசேகரனிடம் அறிவுறுத்துகிறார். சக்தி இந்த குடும்பத்தின் உறுப்பினர் இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் ஜனனிக்கும் இந்த வீட்டுடன் எந்த தொடர்பும் இருக்காது என்று தனது திட்டத்தை விளக்குகிறார். இந்த யோசனை முதலில் குணசேகரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ராவணன் அதை மிகவும் புத்திசாலித்தனமாக எடுத்துரைக்கிறார். குடும்பத்தின் நலன், தர்ஷினியின் பாதுகாப்பு, எதிர்கால பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களை கூறி தனது கருத்தை சரியானதாக காட்ட முயற்சி செய்கிறார். ஆனால் ராவணனின் உண்மையான நோக்கம் வேறு. குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க அல்ல, அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்துவதுதான் அவரது குறிக்கோள். அதனால்தான் தனது பெயர் எங்கும் வரக்கூடாது என்று குணசேகரனை எச்சரிக்கிறார். குடும்பத்தினர் பலருக்கும் ஜனனியின் நல்ல மனசு தெரியும். ராவணன்தான் இதற்கு காரணம் என்று தெரிந்தால் அவர் மீது இருக்கும் சந்தேகம் மேலும் அதிகரிக்கும். இப்போது குணசேகரன் என்ன முடிவு எடுப்பார்? சக்தியுடனான உறவை உண்மையிலேயே முறித்துக் கொள்வாரா? ஜனனி மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் என்ன கிடைக்கும்? ராவணனின் சதி வெற்றியடையுமா அல்லது உண்மை வெளிச்சத்துக்கு